ஆனா குரு பூஜைன்றது வந்து சாதாரண ஆளுங்களுக்குலாம் அது கிடைக்காதுப்பா. மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் தான் குரு பூஜைன்றது நடக்கும். காலமெல்லாம் எங்களுக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு வள்ளல கர்மவீரர் காமராஜருக்கு அடுத்தது எங்க தலைவனை தவிர வேற யாருமே இல்லை தலைவா. எங்களுக்கு சோறு பசின்னு வந்த இடத்துக்கு சோறு போட தலைவன். திருவண்ணாமலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மாதிரி இது ஒரு கோயில். இந்த கோயிலை வந்து என்னைக்கு யாராலையும் அழிக்கவும் முடியாது, எதையும் மாற்றவும் முடியாது. நான் என் பிள்ளைய பார்க்காது நான் போக மாட்டேன். அவரு எனக்கு உயிர். எனக்கு எந்த படம் பார்த்தாலும் முன்ன நான் தான் போய் நிற்பேன். எவ்வளவு ஜனம் இருந்தாலும் அடிச்சு நிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு அவர் உயிர். என் பிள்ளை தான் நினைக்கிறேன் நானும். எங்க அண்ணன் இல்லாத வேலைதான் எங்களுக்கு இவ்வளவு தான் இருக்குது. எங்க அண்ணனுக்காக எங்க உயிரை இப்பயும் கொடுப்போம். எங்க தலைவர் சித்திட்டான்னு சொல்றாங்க. எங்க தலைவர் யாரும் சாவல. இந்த கூட்டத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உருவத்துல என் தலைவர் இருக்கிறாரு. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இன்னைக்கும் இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்களா, மக்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக தேமுதிகவை இருட்டடிக்கிறதுக்காக தான் இந்த பேரணியை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி என்னோட கருத்து. இதயத்துல எங்கேயுமே எங்களுக்கு கொண்டு இருக்கிறாரு. எப்ப இறந்தாரோ 10 நாள் எங்களுக்கு ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூக்கம் இல்ல, குடும்பமே அப்படியே அழுந்தாந்துங்க. இப்பதான் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டு வரங்க. முதல்ல வந்து எங்களுக்கு மனித தெய்வம், இப்ப வந்து எங்களுக்கு குலதெய்வம். அன்னைக்கு சட்டசபையில நடந்ததுதான் இது காரணம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரே ஒரு காரணம் தான். கேப்டன் இன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு அவர் தாங்க சிஎம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு மனசு கனமா இருக்குது, பேச வார்த்தை வரல. ஆனா குரு பூஜைன்றது வந்து சாதாரண ஆளுங்களுக்குலாம் அது கிடைக்காதுப்பா. மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் தான் குரு பூஜைன்றது நடக்கும். ஆனா கேப்டன் இன்னைக்கு எங்களுக்கு வந்து தெய்வமா இருக்கிறாருன்னா அவர் உண்மையாவே அவர் தெய்வமா இருக்க வச்சுதான் குரு பூஜை அவருக்கு அது சிறப்பா நடக்குது. இத்தனை தமிழ்நாடே வந்திருக்குது. எல்லா இடத்துல இருந்து நேத்தே வந்துட்டாங்க எல்லா ஜனமும். போன வாட்டி வந்து கேப்டன் நினைவோடமா இருந்தது. இப்போ வந்து கேப்டன் ஆலயமா மாத்தி குரு பூஜை எல்லாம் நடத்திருக்காங்க. அது எப்படி? நாங்க ஒரு கடவுளை பார்க்க தான் வந்திருக்கோம். அவர் இறந்துட்டாரு அப்படின்லாம் நாங்க இல்ல, அவர் இருக்காரு. அவரை பார்க்கணும்னு தான் நாங்க வந்திருக்கோமே தவிர எங்களுக்கு ஒரு கோயில தான் நாங்க இதை மதிக்கிறோம். அது குரு பூஜைன்றதால எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்றதால நாங்க வரோம். இவ்வளவு பேர் மக்கள் இருக்காங்க, பார்க்க முடியாதுன்னு நினைச்சிட்டு வரல, பார்க்க முடியும் நினைச்சதால தான் கேப்டனுக்காக ஒரு நல்ல மனுஷனுக்காக நாங்க வந்திருக்கோம். இத்தனை பேர் வந்திருக்காங்க. அது எத்தனை மணியா இருந்தாலும் சரி நாங்க பார்க்காம நாங்க போக மாட்டோம். கேப்டனுக்காக இதுன்னா இவ்வளோ செய்யலாம். அவர் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. கேப்டன் ஆலயன்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து நம்ம திருவண்ணாமலை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த மாதிரி இது ஒரு கோயில். இந்த கோயிலை வந்து என்றைக்கும் யாராலையும் அழிக்கவும் முடியாது, எதையும் மாற்றவும் முடியாது. இந்த கோயிலுக்கு எப்பயுமே ஜனங்க வருவாங்க, அன்னதானம் போட்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்படி தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி ஒரு பண்டிகைன்றப்போ இந்த இறந்த தினமும் எங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு தினம். இந்த தினத்தை வருஷமே நாங்கள் கொண்டாடுவோம், கண்டிப்பாக வருவோம். எங்கள் கேப்டனை எங்களால் மறக்கவே முடியாது. சாதாரணமா அமையல. இன்னைக்கு வந்து சனி பிரதோஷம், மகா சனி பிரதோஷம். இன்னைக்கு தர்மம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது அமையும். அது கரெக்டா கேப்டனுக்கு அமைஞ்சு இருக்குது. அவர் வழியில நாங்க இன்னைக்கு எத்தனை மணி ஆனாலும் சரி, எவ்வளவு ஜனம் இருக்குது. ஆனா இவ்வளவு சீக்கிரம் பார்க்க முடியுமா தெரியல, எப்படியும் சாயங்காலம் ஆயிடும். ஆனாலும் நாங்க இருந்து பார்த்துட்டு தான் போவோம். அவரு ஒருத்தவங்களுடைய மரணம் இருக்கும் போதும் அன்னதானம், அவரோட குரு பூஜைக்கு அன்னதானம், ஏகப்பட்ட ஜனம் இருக்குது. எல்லாருமே வயிறார சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க. வருவேன். நான் என் பிள்ளைய பார்க்காது நான் போக மாட்டேன். அவரு எனக்கு உயிர். எனக்கு எந்த படம் பார்த்தாலும் முன்ன நான் தான் போய் நிற்பேன். எவ்வளவு ஜனம் இருந்தாலும் அடிச்சு நிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவேன். எனக்கு அவர் உயிர். என் பிள்ளை தான் நினைக்கிறேன் நானும். எங்க அண்ணன் இல்லாத வேலைதான் எங்களுக்கு இவ்வளவு தான் இருக்குது. நாங்க எவ்வளவு வருத்தத்துல நாங்க இருக்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. இவங்க சவால் விடுறாங்க. ஆனா எங்க கிட்ட சவால் விட்டு பாரு, எங்க கட்சிக்காரங்களை மட்டும் சவால்ல நிக்க சொல்லி பாரு, நாங்க தான் ஜெயிப்போம். எங்க அண்ணனை அன்னைக்கே விட்டுருந்தா நாங்க ஜெயிக்க வச்சிருப்போம். ஆனா எங்க அண்ணனை விடல. எங்க அண்ணன் கவுடு சுவது இல்லாம இருந்துட்டு போயிட்டாரு. நீ இவ்வளவு நாள் இருந்தது வரைக்கும் நாங்க கவலைப்படல. ஆனா எங்க அண்ணன் சொந்த இடத்துல எங்க அண்ணனை வச்சுக்கிறாங்க. நாங்க தில்லா நிக்கிறோம். எங்க அண்ணனுக்காக எங்க உயிரை இப்பயும் கொடுப்போம், எப்பயுமே நாங்க கொடுப்போம். எங்க அண்ணன் தான் நாங்க நினைக்கிறோங்க. எங்க தலைவர் சித்திட்டான்னு சொல்றாங்க. எங்க தலைவர் யாரும் சாவல. இந்த கூட்டத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு உருவத்துல என் தலைவர் இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் அதுதான் எங்களுடைய நோக்கமே. செத்து ஒரு ஆண்டு ஆகுது. நாங்க ஒரு ஆண்டு ஆகுறது மாதிரி நாங்க நினைக்கல. இன்னும் எங்கேயோ ஒரு கூட்டத்துல என்னுடைய தலைவன் வாழ்ந்துன்னு தான் இருக்கிறா. அப்படி நாங்க அந்த ஒரு நினைப்புல தான் இன்னைக்கு வரையுமே அவருடைய பாணியில் தான் நாங்க வந்து செயல்பட்டு இருக்கிறோங்க. ஒவ்வொரு பிறந்த நாளைக்கு ஆகட்டும், ஒரு இறந்த நாள் மாதிரி இப்போ வந்து 1ஆம் ஆண்டுக்கு எங்களால் முடிஞ்சு வந்து எங்கள் ஊர்லேயும்
ஒரு கிளையில என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துட்டுங்க. கேப்டன் வழி தான் எங்களுடைய வழி. கேப்டன் வந்து மறையிறான்னு சொல்லிட்டாங்க, மறையல. ஏதோ ஒரு கூட்டத்தில் இந்த அவர் தலைவர் சொல்ற மாதிரி இந்த மூச்சு விடுறதுல ஏதாவது ஜாதி தெரியுதா? தெரியல. தலைவர் இங்கே ஒருத்தவர் இருக்கிறாரு, அதுவே எங்களுக்கு போதும். காலமெல்லாம் எங்களுக்கு அன்னதானம் கொடுத்த ஒரு வள்ளல் கர்ம வேற காமராஜருக்கு அடுத்தது எங்க தலைவனை தவிர வேற யாருமே இல்லை தலைவா. எங்களுக்கு சோறு பசின்னு வந்த இடத்துக்கு சோறு போட தலைவன். எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய முகவரியே கேப்டன் மட்டும்தான். என்னுடைய தம்பி மகனுக்கு இடைத்தேர்தல் பெண்ணாகிற இடைத்தேர்தல் அப்ப திரண்டு பேர் வச்சாரு. அவர் கரங்களால் தூக்கி என் தம்பி மகனுக்கு பேர் வச்சாரு. என் தம்பி மகன் இன்னைக்கு வந்து கேப்டனை போல இருக்கிறான். ஒவ்வொரு தொண்டனை இது அவர் பின்படுத்தணும். தேமுதிக சார்பில் வந்து அமைதி பேரணிக்கு வந்து பர்மிஷன் கேட்டிருந்தாங்க, அது கொடுக்கல. அது எப்படின்னா அது வந்து அரசியல் கார்பரன்சி தான். ஏன்னா இத்தனை மக்கள் வருவாங்க, இன்னைக்கு இவங்க கூட்டத்தை காமிச்சிட்டாங்கன்னா மக்கள்கிட்ட வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு இன்னைக்கும் இவ்வளவு ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது வந்து மாற்றுக் கட்சியினரும் ஆளுங்கட்சிக்காரங்களும் தெரிஞ்சிருவாங்க. தெரியக்கூடாது, மக்களுக்கு தெரியக்கூடாது. மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மீடியாக்களை வச்சு முதல்ல எங்கள் கேப்டனை வந்து டார்ச்சர் பண்ணாங்க. மீடியா ப்ளஸ் யூடியூப் நீங்களும் சேர்ந்து இப்போ வந்து அவருக்கு இவ்வளவு சப்போர்ட், இறந்ததுக்கு அப்புறமும் இவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து வெளிச்சிக்கிடுவாங்கன்றக்காக அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இல்லாமல் இவங்க வந்து மறைக்கிறாங்க. எங்களை தேமுதிகவை இருட்டடிக்கிறதுக்காகத்தான் இந்த பேரணியை நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி நான் என்னோட கருத்து. இங்க மாலை போட்டுன்னு வந்து நெய்யம் சேவகம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. தூண்டில் இருப்பார், துரும்பில் இருப்பாரு. எங்க கடவுளை வந்து எல்லாரும் ஏதோ ஒரு ரூபத்துல, அண்ணன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கிறாரு, ஏழைகள் ரூபத்துல ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கிறாரு, அன்னதானத்தில் கூட இருக்கிறாரு. 4 பேர் சோறு வாங்கி கொடுங்க, அவன் பசி அடங்கும். என்னையா காசு அது உண்மை, அதான் நடக்காது. அதான் உண்மைதான் பேசிட்டு அவன் மறைஞ்சிட்டார். என் மறையில கோயில் தெய்வம் ஆயிட்டாரு. வாழும் வள்ளல் கேப்டன் அவரு இதயத்துல எங்கேயுமே எங்களுக்கு கொண்டு இருக்கிறாரு. எப்போ இறந்தாரோ 10 நாள் எங்களுக்கு ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா தூக்கம் இல்லை, குடும்பமே அப்படியே அழுந்தாந்துங்க. இப்போதான் அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வரங்க. இந்த சன்னிதானத்துக்கு வந்து இப்போ நிம்மதியாக இருங்க. போன வருடம் வந்து கேப்டன் நினைவிடமா இருந்தது, இப்போ வந்து கேப்டன் ஆலயமா மாற்றி ஒரு குரு பூஜை. எங்களுக்கு அது கோயில், அது எங்கள் கடவுள் அவர் தான் பண்ணியிருக்கிறோம். அவர் கோயில் அவர் தான், அவர் கடவுளை தான் பார்க்கறதுக்கு நான் வந்துடுவோம். போன வருடம் வந்து இது வந்து நினைவிடமா பார்த்துருக்காங்க, இப்போ வந்து ஒரு ஆலயமா மாற்றி குரு பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இது வந்து எங்களை பொறுத்தவரையில் அவரை வந்து நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே கடவுளாக தான் போற்றினோம். நான் எப்பொழுது பேசினாலும் சொல்லுவேன், என்னுடைய மனித தெய்வம் கேப்டன் என்று. இப்பொழுது எங்கள் குலதெய்வம். முதல்ல வந்து எங்களுக்கு மனித தெய்வம், இப்போ வந்து எங்களுக்கு குலதெய்வம். அதனால் அவர்கள் வந்து காலையமாக மாட்டியதே நாங்கள் மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறோம், மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, பாருங்க, இருமுடி கட்டி கொண்டு கேப்டனை தரிசிக்க வருகிறார்கள். இதுல இருந்து என்ன தெரியுது, அவர் வந்து கடவுளா மாறிட்டாரு. அவர் கடவுளா தான் நாங்கள் வணங்குறோம், ஒரு தலைவனா இல்லை, கடவுளாவே வணங்குறோம். என்ன ஒண்ணு இப்ப சொல்றவங்க, அன்னைக்கு வந்து மீடியாக்காராகட்டும் பத்திரிகையாளர்கள் யாரும் எல்லாருமே கேப்டன் இப்படி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கேப்டன் மன உடலிச்சினாலேயே இறந்துட்டாரு. வேற யாரும் இது இல்லை. எம்எல்ஏங்களாம் போனாங்க, கை விட்டு போனவங்க எல்லாம் கூட போறமே சதிகாரங்க தான் போனாங்க. இன்னைக்கு அந்த சதிகாரங்களை காட்டி கொடுத்துட்டாரு. அந்த ஒரு இதுல போய் உட்காந்தவர் தான் என் தலைவரை இன்னைக்கு மறைஞ்சிட்டாருன்னு சொல்ற மறையில எங்கேயோ ஒரு இடத்துல வாழ்றாரு. இந்த எத்தனையோ ஏழைங்க அவரால் வந்து இன்னைக்கு 100கணக்கான குடும்பம் வந்து பழிக்குது. இந்த கோயம்பேட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வந்துட்டே தான். இப்போ அன்னதானம் போட்டுங்க. இதோட நாங்கள் இறந்தது பின்னாடி ஒரு 3 டைம் வந்து போயிட்டோம். நாங்க வந்து எதை தவற விட்டோம்னா, அந்த கேண்டிடேட்ங்கிற ஒரு வேட்பாளர் உருவாக்காம கேப்டன் வந்தவங்க யாரா இருந்தாலுமே எத்தனையோ எம்எல்ஏகள் உருவானாங்க. அவங்களெல்லாம் எப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னா, அவரு கூட இருந்தவங்க, ஒருத்தர் சைக்கிள் கம்பெனி வச்சிருக்காரு, ஒருத்தர் மளிகை கடை வச்சிருக்காரு, இதெல்லாம் நடைமுறையில் உள்ளது. இது மாதிரி உள்ளவங்கள எம்எல்ஏ ஆக்கினாரு. தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சவர் சந்திரகுமார், தியேட்டர்ல டிக்கெட் கிழிச்சவர், அவரையெல்லாம் எம்எல்ஏ உருவாக்குனவர் கேப்டன். அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நம்ம கேண்டிடேட்டை இன்னும் கூடுதலா உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்க விட்டதுதான் இது வந்து கேப்டனுடைய மைனஸ் ஆனது தவிர வேற எந்த ரீசனுமே இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கேண்டிடேட்டையும் உருவாக்கி அன்னைக்கு வந்து அவர் சினிமா துறையிலும் சரி எத்தனையோ பேர்கள் வந்து கேப்டன் வந்து கேட்டாங்க, உங்களுக்கான ஒரு பாதிப்பு வரக்கூடாது, நீங்க அவங்கவுங்களும் அந்தந்த வேலைகளை பாருங்க,
நான் பாத்துக்கிறேன், எனக்கு வந்து என்னுடைய மன நிறைவுக்கு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது வந்து அரசியலை தேர்ந்தெடுத்தாரு. மற்றபடி வந்து நம்ம வந்து முதலமைச்சரா ஆகி அங்க உட்காரணும் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறதே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா எப்படியோ ஒரு சூழ்நிலையில என்ன வேணாலும் காய் நோக்கி போயிருக்கலாம் அவரு. இன்னைக்கு அவருடைய இது இருந்திருக்கும். எவ்வளவோ பேர் சொல்றாங்க அன்னைக்கு சட்டசபையில நடந்ததுதான் இது காரணம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தவறு. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத ஒரே ஒரு காரணம் தான். அத்தனை எதிர்க்கட்சி நண்பர்களும் சரி, அவ்வளவு அரசியல் பிரமுகர்களும் சரி, அவ்வளவு பேருமே இன்னைக்கு வந்து ஆணித்தரமா சொல்றாங்க கேப்டன். அதாவது எந்த நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, மாற்றுக் கட்சிகள் வந்து இந்த தலைவர் வந்தா இன்னைக்கு முதல்வர் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா மாற்றுக் கட்சியில அனைத்து பேருமே கேப்டன் இன்னைக்கு இருந்திருந்தா இன்னைக்கு அவர் தாங்க சிஎம் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு.